27 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பக்தர்களுக்காக திருச்செந்தூரில் திறக்கப்படுகிறதா ராஜகோபுரத்தின் பிரம்மாண்ட மேற்கு வாசல்? புதுப்பொலிவுடன் தயாராகும் மேற்கு வாசல் கதவுகள். கோவில் நிர்வாகம் சொல்வதென்ன? முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூரில் கும்பாபிஷேக விழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணிகளில் திருச்செந்தூர் ராஜகோபுரம் சீரமைப்பு, கலசங்கள் புதுப்பிப்பு, வள்ளிக்குகை, நாழிக்கிணறு, கடற்கரை பகுதி, தங்கும் விடுதிகள், பக்தர்களின் தேவைக்கு ஏற்ப குடிநீர், கழிப்பட வசதிகள், செயல் அலுவலர் கட்டடம், கலையரங்கம் என பல்வேறு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. ஆனால் முருகப்பெருமானோ கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அனைத்து கோவில்களிலும் ராஜகோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் கிழக்கு பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிரம்மாண்டமான மேற்கு வாசல் கடந்த 1988ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டு இருக்கிறது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் தான் இந்த மேற்கு வாசல் எப்போதும் அடைக்கப்பட்டே இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அந்த நேரத்திலும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது என்று கூறப்படுகிறது. 1988ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்த வழியாகத்தான் சென்று பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்து வந்துள்ளனர். இதற்கிடையில் கோவிலில் திருப்பணிகள் நடந்து வரும் நிலையில் கோவிலின் மேற்கு பிரம்மாண்ட மேற்கு வாசல் திறக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 அடி உயரம் கொண்ட இந்த மேற்கு வாசல் கதவுகள் புதுப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. இந்த மேற்கு வாசல் கதவுகள் மரத்தால் ஆனவை. இதில் அவ்வளவு எளிதாக யாரும் ஏறிவிட முடியாது. அந்த அளவுக்கு கூர்மையான இரும்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. அதற்கு இடைப்பட்ட பகுதிகளில் அம்மன், முருகன், பைரவர், கையில் அரிவாளுடன் சுடலைமாட சுவாமி, பத்ரகாளி, வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள் என நூற்றுக்கணக்கான கலை சிற்பங்கள் இந்த கதவில் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மேற்கு வாசல் உள்ள பகுதியில் உள்ள மண்டப வாயில் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொல்லியல் துறையின் ஆலோசனையின்படி சுண்ணாம்பை ஊற வைத்து அரைத்து அதன் மூலம் மிகவும் கலைநயமான முறையில் ஏற்கனவே இருந்த சிற்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வரை திறக்கப்படாத மேற்கு வாசல் பகுதியில் தற்போது பணிகள் நடந்து வருவதால் பக்தர்கள் இந்த மேற்கு வாசல் மூலம் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து விளக்கம் கேட்பதற்காக கோவில் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது, கோவிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது, அதற்கான அனைத்து வேலைகளும் நடக்கிறது, அந்த வேலைகளில் இதுவும் ஒன்று. தற்போது வரை மேற்கு வாசல் வழியாக பக்தர்களை அனுமதிப்பதற்காக வழிமுறைகள் எதுவும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறியுள்ளார். எனினும் மேற்கு கோபுர வாசலின் மூலம் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.